இன்று உலக அரசியலையே ஒரு தனிநபர் சுக்குநூறாக உடைத்தெறிந்து விட்டான். இந்திய பிரதமர் மோடி முதல் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வரை, அம்பானி முதல் இலான் மாஸ்க் வரை, உலகத் தலைவர்களின் போலி பிம்பத்தை கிழித்தெறிந்து முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த அந்த பெயர்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இது ஒரு குற்றவாளியின் கதையல்ல. இது அதிகாரம், செல்வம், அரசியல் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகள் பற்றிய கதை. யார் அவன்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு அமெரிக்க பினான்சியர். அரசியல்வாதிகள், பில்லியனர், தொழிலதிபர்கள், உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்தவன். அவர்களின் அடக்க முடியாத கீழ்த்தரமான ஆசைகளுக்கு தீனி போட்டவன். அவன் தனியாக இல்லை, அவன் ஒரு பவர் நெட்வொர்க்கின் மையம். 2008ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் மீது சிறுமிகளை பாலியல் முறைகேடு செய்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. அந்த குற்றங்கள் ஃபெடரல் லெவலில் விசாரிக்கப்பட்டிருந்தால் வாழ்நாள் சிறை கூட சாத்தியமாக இருந்திருக்கும். ஆனால் நடந்தது வேறு. எப்ஸ்டீன் ப்ராசிக்யூட்டர்ஸ் உடன் ஒரு கான்ட்ரவர்சியல் ப்ளீ டீல் செய்தான். அதன் விளைவு FBI சார்ஜஸ் இல்லை, வெறும் 18 மாதம் சிறை, அதுவும் தினமும் 12 மணி நேரம் ஆபீஸ் வேலை செய்ய அனுமதி, வாரத்தில் 6 நாட்கள் வேலை. இது சட்டமா அல்லது அதிகாரத்தின் சலுகையா? 18 மாதம் தண்டனை பெற்றவன் 13 மாதத்திலேயே புரோபேஷனில் வெளியே வந்தான். ஒரு கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டருக்கு இவ்வளவு சலுகை எப்படி? அந்த கேள்வி அப்போதே எழுந்தது, ஆனால் பதில் கிடைக்கவில்லை. 2019இல் எப்ஸ்டீன் மீண்டும் கைது செய்யப்படுகிறான். இந்த முறை குற்றச்சாட்டு மிகப்பெரியது. பாலியல் தேவைக்காக மனித கடத்தல் குற்றச்சாட்டு. இந்த வழக்கு உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களை நேரடியாக பாதித்தது. ஆனால் ட்ரையல் தொடங்குவதற்கு முன்பே மன்ஹாட்டன் ஜெயில் செல்லில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்துவிட்டான். அதிகாரப்பூர்வ அறிக்கை சூசைட். ஆனால் உலகம் கேட்ட கேள்வி ஒன்று: அவன் உயிரோடு இருந்தால் யாரெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பார்கள்? இதற்கு பிறகு பல வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்கள் 2025இல் அமெரிக்க நீதித்துறையால் வெளியிடப்பட்டது. அதில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள், இமெயில்ஸ், மெசேஜஸ், கம்யூனிகேஷன்ஸ், இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்ஸ். இது எப்ஸ்டீன் கேஸில் வெளியான மிகப்பெரிய டாக்குமெண்ட் ரிலீஸ். இந்த ரிலீஸ் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கடந்த ஆண்டு கொண்டு வந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நடந்தது. இந்த டாக்குமெண்ட்ஸில் பெயர்கள் வந்த நாடுகள்,